ஹலோங்க. இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஃபிஷர் தான் பார்க்க போறோம். பார்ட் 10 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி எனக்கு லைட்டா ஜங்குக் மேல லைட்டா எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஸோ ஜங்குக் உள்ள ரூம்குள்ள போனதுக்கப்புறம் அவன் எங்கேன்னு எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பா. பார்த்தா அவன் பின்னாடி தான் நின்னுட்டு இருந்திருப்பான். வான் அப்படியே ஒரு மாரி ஷாக் ஆகி நின்னுட்டு இருந்திருப்பா. அதோட அந்த படத்த நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டின்யூ டூ த பார்ட் 10. நீங்க இங்க என்ன பண்றீங்க? அத நான் கேட்கணும். என் ரூம் வாசல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உண்மைய சொல்லு. என்ன தானே தேடிட்டு இருந்த? ம்ஹ்ம். இல்லையே! நான் உங்கள தேடலையே! அப்புறம் அப்புறம் இங்க என்ன ஜங்குக் வேர்ட்ஸ்? என்ன வேர்ட்ஸ்? நான் கரெக்ட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன இதுக்கு இங்க நின்னுட்டு இருந்த? அப்படின்னு கேட்க தான் வந்தேன். நீ ஒண்ணே ரொம்பலாம் சீன் போடாத சரியா? நான் ஒண்ணும் ரொம்பலாம் சீன் போடல சரியா? சும்மா சும்மா இப்படிலாம் என்ட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. தள்ளுங்க. நான் ஜஸ்ட் இந்த ரூம்ல என்னடா ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி சம்திங் இருந்தது. அதனால தான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல நீங்க நெனைக்கிற மாதிரி. ரொம்ப தான் ஆசைப்படுறீங்க. தள்ளுங்க. ஆ அப்புறம்? என்ன அப்புறம்? அப்புறம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தள்ளுங்க அப்படின்னு அவ அங்கேருந்து போலான்னு பார்த்தா, ஜங்குக் விடாம அவ கைய புடிச்சு இழுத்து, என்கிட்டயே சீன் போட்டுட்டு என்ட்டருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் உன்ன அப்பல்லாம் விட முடியாது அப்படின்னு அவள லிப்ஸ் அப்படியே பிடிச்சி கிட்ட இழுக்கிறான் அவனும். அவனை ஒரு மாதிரி பார்க்குறா. அவனும் அவளை கிட்ட இழுத்து அப்படியே அவளை கிஸ் பண்ணுறான். அவள் அதுக்கு எதுவுமே சொல்ல அமைதியாக அப்பாட்டு நிற்கிறா. ஜங்கு கிஸ் பண்ணதுக்கப்புறம் அவளை பார்க்குறான். அவளுக்கு என்னமோ தெரில, திடீர்னு அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுச்சு போல. அப்படியே ஜங்கு ஹக் பண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்கா. விடவே மாட்டிக்கிறா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு. ஜங்குக்குமே அவளை ஹக் பண்ணிட்டு, இப்போ எதுக்கு டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்க? ம் ஒன்றும் இல்லை. ஏய் அழுகிறியா? அழறியா என்ன? ம் இல்ல. நாளால. ஏய் எங்க என்ன பாரு அப்படின்னு அவளோட ஃபேஸை தூக்கி பார்க்குறான். பார்த்தா கண்ணெல்லாம் நல்லா கலங்கியிருக்கு. அழுதுருக்கா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பார்த்துட்டு, எதுக்கு அழுத? எதுக்குடி அழுகுற? எதுக்குடி அழுகுற? சொல்லி தொலை. எதுக்கு அழுகுற? கேவலமா சொல்லு எதுக்கு? இல்லை சங்கு, எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட ஞாபகம் வந்துடுச்சு. அதான் அழுத, வேற ஒன்றும் இல்லை சாரி அப்படின்னு. அதுக்கும் அழுகுறா. அவனுக்கு அப்படியே பார்க்க க்யூட்டாக இருக்கா. அப்படியே அவளோட ஃபேஸை மறுபடியும் பிடிச்சிட்டு, அழாத நான் இருக்கேன் அப்படின்னு அவளை மறுபடியும் ஹக் பண்ணிக்கிட்டான். அவளும் ஹக் பண்ணிவிட்டு, நான் எப்போல்லாம் எங்கள் அம்மா அப்பா ஞாபகம் வருது உங்களை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறா. அவனும், என்னனாலும் பண்ணிக்கோடி, நான் அப்படியே மொத்தமாக உனக்கு தான், என்னென்னாலும் பண்ணலாம், உனக்கு ஃபுல் ரைட்ஸ் நான் தரேன் சொல்லும், நீ என்னனாலும் பண்ணிக்கோ, என்னனாலும் பண்ணிக்கோ, உனக்கு மட்டும்தான், ஓகேவா பேபி? நான் ஹக் மட்டும்தான் கேட்டேன், வேற ஒன்றும் கேட்கல, நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டா. அவன் பார்க்குறான், அடியே பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு போகிற பத்தியா அப்படின்னு. அவன் அப்படியே ரூம்குள்ளே போகிறான். 2 பேருக்குமே மாறி மாறி ஒரு மாதிரி வானுக்கெல்லாம் பயங்கர ப்ளஷ் ஆகுது. நான் ஏன் இப்போ இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்? ஓ மை காட், இப்போல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, நம்ம ஸ்டடியாக இருக்கணும். நான் ஏன் அவகிட்ட போய் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன்? எனக்கு ஏன் திடீர்னு என்னாச்சு, ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அவளுக்கு அந்த லவ் எப்படி வந்ததுன்னு கூட தெரில. அதை தான் உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். எங்கே ஜங்குக்கா? எப்பேற்பட்ட மாஃபியா நான், எப்பேற்பட்ட ஆள், அப்படியே எல்லாவனும் கைக்குள்ளே வச்சுருப்பேன். ஆனால் என்னைய ஒருத்தி கைக்குள்ளே வச்சுருக்காளேம்மா. சரி, இதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியலையே. ஐயோ ராமா, ஐயோ அவளுக்கு போய் விழுந்துட்டேனே அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே மண்டையை பிச்சுட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். நைட்டெல்லாம் அவனுக்கு தூக்கமே இல்லை. வானோட தாட்ஸ் தான் வருது. வானோட ரூம்க்கு லைட்டு பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்னைய தூக்கலாம் மலையை விட்டுட்டு இவன் நல்லா தூங்குறாளே அப்படின்னு கீழே இறங்கி வந்தா. டோராக்கு இப்போ தான் போதெல்லாம் தெளிஞ்சிருக்கு போல். உட்காந்து சூப் குடிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா தான் திட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா சரக்கு அடிச்சுட்டு அத்தராத்திரி வந்து என் உயிரை வாங்க வேண்டியது என்ன தூங்க விடாமல். இதுக்கடுத்து நீ சரக்கை தொடு பார்ப்போம், ஐயா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஜங்குக்க பார்த்ததும், என்னடா இப்போ உனக்கு என்ன, உனக்கும் போத தலைக்கு ஏறிடுச்சா, ஹேங் அவுட் சூப் வேணுமா என்ன, இந்த தான் இருக்குது எடுத்துக்குடி. அதெல்லாம் வேணாம்மா, எனக்கு இந்த ஜூஸ் போதும் அப்படின்னு ஜூஸ் எடுத்துகிட்டு உட்காந்துட்டா. அவங்க அம்மாவே பார்க்குறாங்க, என்னம்மாது பண்ணி தொலைங்க அப்படின்னு. அவங்களும் ரூமுக்கு போயிட்டாங்க. அப்படியே ஜாங்குக்கும் அந்த ஜூஸை குடிச்சிட்டே ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். டோரா நோட் பண்ணுறா, என்னது இது சரியில்லையே, இனி இப்படி பைத்தியம் மாதிரி பல்ல காட்ட மாட்டானே, வேறு ஏதோ சரியில்லையே அப்படின்னு அவளை அவனை நல்லா பார்க்குறா. அவன் ஜூஸை குடிக்கிறான், மறுபடியும் வெக்கப்பட்டு சிரிக்கிறான், ஜூஸை குடிக்கிறான், வெக்கப்பட்டு சிரிக்கிறான். சரியில்லை, கேட்டுருவோம். என்ன ப்ரோ, நான்
ரொம்ப குஷியாக இருக்க போல. ம். ம். அப்படின்னு வச்சுக்கோயேன். ஆ அது சரி. என்ன வான் உனக்கு விழுந்துட்டாளா என்ன? அதான் இவ்வளோ குஷியாக இருக்கியா? ஏய் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கு கூட தெரியும். அம்மாவுக்கு தெரியுங்கிறது எனக்கே தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? பின்ன நீ பொதுவாக இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்ட. பொண்ணுங்க கிட்ட நார்மலாக தான் இருப்ப. உனக்கு எந்த பொண்ணுங்களை அதிகமாக பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட தான் நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவ அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதான் ஓஹோ, அப்போ என்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்க. ம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டோராக்கு ஒரு மாதிரி வாமிட்லாம் வருது. உட்காந்து வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா. ஜங்குக்கு வேற நெடியாச்சு, ரொம்ப சரகடிச்சிட்டியா, அதான் வாந்தி எடுத்துட்ருக்கியா தெரியலை. இப்படி தான் ஒரு நாளாக வந்துட்டுருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக வருது அப்படின்னு ஓவராக வாமிட் பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக் பார்க்குறான், சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். அவளும் வாமிட் எடுத்துகிட்டு அந்த சூப்பெல்லாம் குடிச்சிட்டு, எப்பா சாமி இதுக்கடுத்து இந்த சரக்கே குடிக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு தலை பயங்கரமாக வலிக்குதுன்னு உட்காந்துருக்க. அப்போ தான் கரெக்டாக என் டேப்லெட் எடுத்து கீழே இறங்கி வந்துட்டுருக்கா. ஜங்குக் பார்க்குறான், இந்த குட்டி வண்டி இன்னும் தூங்கலையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவள் ஜங்குக் இருக்கிறதே கண்டுக்காம ஒப்பாட்டுக்கு நேரம் வந்து, டோரா என்ன எந்திரிச்சிட்டியா? என்ன வாந்திலாம் எடுத்து வச்சுருக்க? அது சரி, அவ்வளோ சரக்கு அடிச்சா இப்படி தான் வாந்தி வரும். இந்தா டேப்லெட் சாப்பிடு. எனக்கு தலைவலிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக டேப்லெட்டோட வர என்ன நீ வாந்தி எடுக்கிற சத்தம் தான் மாடி வரைக்கும் கேட்குதே. நல்ல வேலை உங்கள் அண்ணன் சொங்கு கிந்திக்கல. பாவம், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து டயர்டாக தூங்கிட்டு இருப்பார். நீ இப்படி நல்லா சத்தம் போட்டு வாந்தி எடுத்துகிட்டு இருந்தனா அந்த சத்தம் கிட்ட அவர் எழுந்துச்சு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவ? அவர் தூங்கணும். ஸோ வாந்தி வந்து அமைதியாக வாந்தி எடுப்புன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே டோரா அவளை ஒரு மாதிரி மேலே எங்கேயும் பார்த்துட்டு, அடியே அவன் தூக்கத்துக்கு நான் வாந்தி எடுக்கக்கூடாதாடி? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஜங்குக் அப்படியே பக்கத்தில் நின்று சிரிச்சிட்டு இருக்கான். வான் இப்போ தான் திரும்பியே பார்க்குறான் அவன் உட்காந்துருக்கிறத. அது அது இவர் எப்படி இடிச்சு வந்தார்? நீ வரதுக்கு முன்னாடியே வந்துட்டான், நீ இப்போ தான் அவனை பார்க்குறியா? ஐயோ அசிங்கமாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் வாயில் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. ஜங்குக் பார்க்குறான், எவ்வளோ அவ்வளோ பாசமா பேபி உனக்கு? கொஞ்சோண்டு. ஓ கொஞ்சோண்டு தான் இப்போ பாசமா? அப்படி சொல்ல முடியாது, அது இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. டோரா பார்க்குறா, ஓ மை காட் எனக்கு மறுபடியும் வாந்தி வருதுன்னு மறுபடியும் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கா. வாயன் தான் நீ ஓகே தானே அப்படின்னு அவளுக்கு தேவையான ஹாட் வாட்டர்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கா. ஜங்குக் பார்க்குறான், பார்த்து கையெல்லாம் சுட்டுற போகுது அப்படின்னு அப்படியே பார்க்குறா. டோரா கூட பிறந்த தங்கச்சி உட்காந்து வாந்தி எடுத்துகிட்ருக்கேன், என்ன கவனிக்க வக்கில்ல, அவள் கை சுட்டுற போதான், நல்லா வருது என் வாயில் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. சரின்னு வாயன் அவளை தூங்க வச்சுட்டு அப்படியே வெளில வரா. ஜங்குக் அப்படியே அங்கே தான் உட்காந்துருக்கான். வாயனும் வந்து உட்கார்றா. என்ன தூங்கலையா? தூக்கம் வரல. ஓ ஏன் தூக்கம் வரல? தெரியல. நீங்கள் தூங்கலை? தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? தெரியல அப்படின்னு அதே முதல்ல சொல்கிறான். அவன் அப்படியே பார்க்குறா. சரி அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணவங்க தான் அப்படியே பேசி பேசி டயர்டாயிட்டாங்க. அப்படியே டயர்டாகி அங்கேயே தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் அவங்க அம்மா காலங்காலத்தில் 6 மணிக்கு எந்திச்சு வராங்க. இதுங்க ரெண்டும் பேசி டயர்டாகி டைனிங் டேபிளில் தூங்கினதை பார்த்துட்டு சுத்தம் அப்படின்னு வாயனை எழுப்புறாங்க. வாயனும் அது எங்கள் அம்மா அப்பா இருக்காங்கல்ல அப்படின்னு வாயை திறக்கிறா. தூங்கிட்டோம்மா. ஆண்டி நீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங் வாயன், ரூமுக்கு போய் தூங்குறியா? சரி ஆண்டி அப்படின்னு அங்கேருந்து வச்சு போயிட்டா. அடுத்து ஜங்குக் எழுப்புறாங்க. அவனா சொல்லுடி, நான் தூங்கிட்டேண்ணா, சரி சொல்லு அப்படின்னு கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவங்க அம்மா அப்படியே அவனை பார்க்குறாங்க. நான் ஒன்று பேசணும்னு கூப்பிட்டா மட்டும் தெரிச்சு ஓடு, வாயின் கூப்பிட்டாமலே இப்படி வந்து உட்காந்துருக்கேடா. ஓ சாரி மம்மி. நீயா? என்ன? ஒன்றும் இல்லை, மணி ஆறாச்சு, ரூமில் போய் கொஞ்சம் தூங்குறியா? மணி ஆறாச்சா, அதுக்குள்ளேவா அப்படின்னு ஜங்குக்கும் வேகமாக போய் ரூமுக்கு போயிருட்டான். அப்போ தான் எட்டி பார்க்குறான் அவனோட ரூமில். அவனோட ரூம் பூட்டியிருக்கு. சரி இவ்வளோதான் இருப்பா போல் அப்படின்னு அவனோட ரூமுக்கு போயிட்டான். அவனும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு நம்ம ரெஸ்ட் ரூம் சரியாக இருக்குமா என்ன அப்படின்னு ஷவர் செக் பண்ணி பார்க்குறா. அது ஒர்க் ஆகுது. ஸோ அங்கேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வெளில கிளம்பி வரா. அவங்க ஆண்டி என்னமோ சமைச்சிருக்காங்க, உட்காந்து அப்பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்ருக்கா. அவங்க அம்மா அப்பா இறந்ததுலேருந்து அவள் அந்த அளவுக்கு சாப்பிட்ருக்க கூட மாட்டாள், லைட்டாக தான் சாப்பிட்ருப்பா. ஏதோ இப்போ தான் அவளுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக
நிம்மதியா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. அதனால நெறையா சாப்பிட்டுட்டு, "உங்க சமையல் சூப்பரா இருக்கு ஆன்ட்டி" அப்படின்னுட்டுருக்கா. ஆன்ட்டி பார்க்குறாங்க. "அடியே நீ இவ்வளோ திம்பியா? எனக்கு இன்னைக்கு தானே தெரியும்" அப்படின்ன மாரி அவள பார்த்துட்டு, "இன்னும் வேணுமா ஏன்? போதும், 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 போதும். இதுவே போதும். வயிறு எனக்கு அப்படியே பான மாரி வீங்கி போச்சு. போதும், போதும்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே திரும்பி பார்க்குறா. ஜங்குக் பார்க்குறான். "அடி பாவி! ஒரு சட்டி சோற தின்னுட்டு வயிறு ஃபுல்லாயிடுச்சு" அப்படின்ட்டு இருக்கா. ஒரு சட்டி சோறு தின்னா வயிறு பானை மாரி ஆகாம பின்ன எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, வாயன் வேற ம். ஐயோ! ஆன்ட்டி ஸ்கூலுக்கு டைம் போச்சு. நான் கிளம்புறேன். பாய் பாய் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து குடுகுடுன்னு வெளில ஓடி வரா. பார்த்தா வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கான். அவன் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறா. இப்போ எதுக்கு இவன் வீட்டு வாசல்ல நின்னுட்டுருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு திரும்பி பார்த்தா, ஜங்குக் அப்படியே வண்டியோட ஹெல்மெட் எடுத்துட்டு பின்னாடி முறைச்சு நின்னுட்டுருக்கான். வாயனுக்கு இப்போ இவன் கூட போவா? இல்ல இவன் கூட வருவானே தெரில. அப்படியே 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, ஐயய்யோ! கடவுளே! இது என்ன எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. என்னை இப்படி வந்து மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு அப்படியே ஜங்குக்க பார்த்தா அவன் கொன்னே போட்டுருவேன். ஒழுங்கா என் கூட வா. அவன் கூட போனேன்னா அவளை சாவடிச்சிருவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இங்கே நிக்கா. என்னாச்சு வாயன்? இன்னைக்கு நான் லேட்டாக வரேன். வா போகலாம். ம், ம், அது அது ஜங்குக் நான் கொன்றுவேன்டி கொன்றுவேன். சீரியஸாக சொல்கிறேன். கட்டுப்பேத்தாத. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க் இருக்கும் அதை போய் இப்போ நீ கூட வர முடியுமா முடியாதா வாயன்? அதை மட்டும் சொல்லு. உன்ட்ட அதாண்டி கேட்குறேன். என் கூட வர முடியுமா முடியாதா? இல்லை அவன் என் ஃப்ரெண்டு. நானும் அவனும் ஸ்கூலுக்கு தான் போகிறோம். ஸோ அவன் என்னை ஸ்ட்ரெயிட்டாக விட்ருவான். உங்களுக்கு தான் இன்றைக்கி ஸ்கூலில் ஒர்க் இல்லையே. ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு வர மாட்டீங்க. அதனால நானும் அவனும் மட்டும் போகிறோமே. நீங்கள் போய் வேறு ஒர்க் பார்ப்பீங்கள்ல. உங்களோட கிளப்புக்கெல்லாம் போய் ஒர்க் பார்க்கணும்ல. அங்கே போய் பாருங்க அப்படின்னு ஒரு மாதிரி மென்று முழுங்கி சொல்கிறா. ஆனால் ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் அவளை பார்த்து முறைச்சிட்டே, அப்போ நீ சிம்பாலிக்காக சொல்கிற. போய் ஒரு வேலையை மட்டும் பாரு. நான் எவன் கூடனாலும் போவேன். அப்படி தானே? ஜங்கு ப்ளீஸ், நான் அப்படி சொல்லலை. அப்புறம் என்ன? இதுக்காக தானே அர்த்தம்? ஆ, இதுக்காக தான் அர்த்தம். நீ சொன்னாலும் சொல்லிட்டாலும் இதுக்கு மீனிங் இதுதான். இல்லை அது அது இல்லை ஜங்குக். அது ஐயோ நான் எப்படி சொல்கிறது? அது நானும் அவனும் ஒன்றா தான் ஏய் பேசிடாதானே, பேசுகிறது அப்படின்னு திரும்பி பார்க்காம அப்பாட்டு ஹெல்மெட் எடுத்து போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் பார்க்குறா. ஐயோ இவர் இருக்காரே, நான் சொல்கிறதே காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறார். அப்புறம் எப்படி நான் சொல்கிறது புரியும்? ஏ வன் என்ன அங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்க? அதான் அவன் போயிட்டான்ல, வா இருடா வரேன். ஆனால் நீ இந்த மாதிரிலாம் ஜங்குக்க மரியாதை இல்லாமல் பேசாத சரியா? ஏன் உனக்கு கோவம் வருதோ? ஆமாம் வரும். நீ எப்படி அவர் அப்படி பேசலாம்? அப்போல்லாம் அவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாது. நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பைக்கில் ஏறி உட்காடுறா. அப்போ தான் நீக்கு சொல்கிறான், அவன் கெட்டவன் இல்லை, ஆனால் சரியான திமிரு பிடிச்சவன். அதனால தான் எனக்கு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறான். வாங்கி யோசிக்கிறா. அது என்னமோ உண்மைதான். திமிரும் கோவம் மட்டும் இவர்கிட்ட நிறையா இருக்குது. எப்படி தான் இதெல்லாம் வந்துடுச்சோ அப்படின்னு வாங்கி அவன் நினச்சி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே நிக்கு கூட வண்டியில் உட்காந்துருக்கா. நிக்கும் அப்படியே அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டான். அவனுக்கு கூட சேர்ந்தா கிளாஸுக்கு வரான். 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. ஸ்கூலில் இருக்க எல்லோரும் பார்க்குறாங்க. இது சரியில்லையே, இவன் அந்த கோச் சார் கூடயும் க்ளோஸாக இருக்கா, ஒரு பக்கம் அந்த நிக்கு பைய கூடயும் க்ளோஸாக இருக்கா. இவன் யார் கூட தான் க்ளோஸை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு அங்கே காசிப் கேங்குன்னு ஒன்று இருக்கும். அது உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. இது நிக்கு காதில் விழுகுது, பட் வாயின் காதில் விழுகல. அவள் கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு சிரிச்சுட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிட்டா. நிக்கு தான் அவளுகளை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு, வேறு வேலை வெட்டியே இல்லை, அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறது தான் பொழப்பாக இருக்குன்னா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டான். வாயனுக்கும் இன்றைக்கி ஸ்கூலில் அந்தளவுக்கு பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லை. வர்றா, படிக்கிறா, நிக்கு கூட ஃபன் பண்ணுறா, கேண்டீன் போய் சாப்பிட்றா. அப்படியே மறுபடியும் ஸ்கூல் விட்டதோ, கடவுளே இந்த நிக்கு பையன் கல்லில் மட்டும் பற்றவே கூடாது, அப்படியே ஓடிடலாம், எல்லாம் நான் ட்ராப் பண்ணுறேன், என் கூட வான்னு ஒத்த காலில் நிற்பான், அவனெல்லாம் சமாளிக்கவே முடியாதுன்னு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா கரெக்டாக நிக்கு பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டி, எங்கே போகிற? நான் தான் சொன்னேன்ல ஸ்கூல் முடிஞ்சு ட்ராப் பண்ணிடுறேன்னு, வா. வந்துட்டானே. அது இல்லைடா, நான் வந்து எதுவும் சொல்லக்கூடாது, அந்த வண்டியில் இரு. நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்? ஸ்கூல் முடிகிறதுக்கு முன்னாடி சரி, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, நானே உன்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன்னு சொன்னனா இல்லையா? நீ சொன்னதான், ஆனாலும் அது எப்படி? அதெல்லாம் அப்படி தான், நீ வா.
இல்ல நிக் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஜங்குக் அப்படியே ஸ்கூல் வாசல கிராஸ் பண்ணி தான் போறான். வாயனையும் பார்க்குறான். வாயன் கை நிக்க புடிச்சிட்டு இருக்கதையும் பார்க்குறான். பார்த்துட்டு வண்டிய ஸ்டாப் பண்ணி, "என்னாச்சு வாயன் என் கூட வரியா?" அப்படின்லாம் கேட்கவே இல்ல. அப்படியே பார்த்தும் பார்க்காத மாரி அவன் பாட்டுக்கு போயிட்டான். வாயனுக்கு மனசே உடைஞ்சிருச்சு. என்ன இவரு பார்த்தும் பார்க்காத மாரி போறாரு அப்படின்னு. அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்க. அவன் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு பைக்ல ஸ்பீடா போயிட்டுருக்க. அவ நிக்க பார்த்து, "உன்னால அவன் வண்டிய ஓவர்டேக் பண்ண முடியுமா?" ம். முடியும். நீ ஏறி உட்காரு. இப்ப எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னதும், வான் வேணுக்குன்னே ஏறி உட்காந்துக்கிட்டா. இவனும் செம்ம ஸ்பீடா போறான். ஜங்குக்கோட பயங்கர ஸ்பீட்ல போறான். ஜங்குக் பார்க்குறான். இவன் ஏன் இவ்வளோ ஸ்பீடா வரான்? அதுவும் வாயன பின்னாடி வச்சுக்கிட்டு அப்படின்னு அவன் லைட்டா ஸ்லோ பண்ணதும், இவன் அப்படியே அவன ஓவர்டேக் பண்ணி போறான். வாயன் வந்து அப்படியே அவன திரும்பி பார்த்து ஏதோ சொல்லலான்னு இருந்திருப்பா. ஆனா இவன் வண்டிய ஸ்டாப் பண்ணாம அவன் பாட்டுக்கு வேகமா போறதும், அவளால திரும்பி மட்டும் தான் பார்க்க முடியுது. அத தாண்டி ஒண்ணும் சொல்ல முடியல. ஆனா ஜங்குக் இத பார்த்ததும் செம்ம வெறியாயிருச்சு. "வேணும்னே பண்றீல? வேணும்னே பண்றீல? விருப்பத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன்ல வாயன். சரி பார்த்துக்கிறேன் உன்ன. பார்த்துக்கிறேன். என்ன வேணுக்குன்னு வெறுப்பேத்துறீல? இருடி இரு. உனக்கு இருக்கு. உனக்கு இருக்கு" அப்படின்னு செம்ம கோவம் வந்துருச்சு வாயன் மேல. அப்படியே அந்த வண்டி மறுபடியும் ஸ்பீடா ஓட்டுறான். பட் நிக் செம்ம ஸ்பீடா வந்து வாயன வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு, அவனும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். நிக்க டோரா பார்த்துட்டு, "ஹே வாயன், யார் அது?" "என்னோட கிளாஸ்மேட் தான்." "ஓஹோ! வெறும் கிளாஸ்மேட் தானா? இல்ல உனக்கு அவனுக்கு சம்திங்?" "டோரா, விளையாடாத. ஜஸ்ட் கிளாஸ்மேட்ஸ் தான். வேற ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. சரியா?" "ம். வேற எதுவும் இல்லாம இருந்தா ஓகே தான்." "ஓகே தான் இல்ல. ஓகே தான். வேற எதுவும் எங்களுக்குள்ள இல்ல. ஓகே?" ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டோராக்கு இன்னும் வாமிட் வருது. அவ வாமிட் எடுத்துட்டு இருக்கா. வாயன் பார்க்குறா. "என்னாச்சு? உனக்கு நேத்து நைட்டு சரக்கு அடிச்சது இன்னும் வரைக்குமா ஒத்துக்கல? இப்படி வாமிட் பண்ணிட்டு இருக்க?" "அதுதான் எனக்கும் தெரில. ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணதால மேபி அப்படி இருக்கலாம். டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன்" அப்படின்னு அவ கூலா சொல்லிட்டு இருக்கா. வாயனும் பார்த்து சிரிச்சுட்டு, "ஆ சரி. அ ஜங்குக் எங்க வந்துட்டாரா?" "ஓ ஓ! அப்போ உனக்கு அந்த நிக்கு பையன் மேல ஒண்ணும் இல்ல போல. என் அண்ணன் மேல தான் உனக்கு சம்திங் சம்திங் இருக்குது போலயே." "ம். அப்படி சொல்ல முடியாது." "அப்புறம்? அப்புறம் எப்படி சொல்லணும்?" "அப்புறம் அப்படியே வச்சுக்கோ. சம்திங் இல்ல. பட் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் தான் சம்திங் வயன். சம்திங் சம்திங்." "சரி. அது சம்திங் எனக்கே தெரியல. ஏதோ ஒண்ணு இருக்கு" அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல, ஜங்குக் அப்படியே மொறச்சிட்டே வீட்டுக்குள்ள வரான். ஸோ இதோட அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.